வணக்கம். இன்றைக்கி அச்சாதியோட ஆனுவல் டே. காலையிலே பிரியாணி, கேரட்டு, ஸ்நாக்ஸ்க்கு திராட்சை, ஆப்பிள் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. 2 பேருமே வேனில் கிளம்பிட்டாங்க. பேரண்ட்ஸ் ஒரு 2:00 வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு தான் பசங்களை ரெடி பண்ணணும். நம்ம படிக்கும்போதெல்லாம் டீச்சர்ஸே ரெடி பண்ணிவிடுவாங்க. இப்போது நம்ம தான் போய் எல்லாமே உங்களுக்கு பண்ணணும். தலை சீவுறது, மேக்கப் போடுறது, அவங்கள சாப்பிட வைக்கிறது எல்லாமே. ஒரு 2:00 போனால் 5:00 கிட்ட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஆனுவல் டேவோட கான்செப்டே பஞ்சதந்திரம் பேஸ் பண்ணி தான். 50 காப்பியங்கள், பஞ்ச பாண்டவர்கள் பற்றியும், நம்மளோட 5 நிலங்கள் மருதம், முல்லை, பாலை, நெய்தல், குறிஞ்சி, இந்த நிலங்களும் இந்த நில சார்ந்த மக்களோட வாழ்வியல் பற்றியும் தான் இதில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் பெருசாக சினிமா பாடல் அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வருஷம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இதில் டீச்சர்ஸோட மெனக்கடல் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவங்க கையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸே நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி, இதை பேஸ் பண்ணியான டான்ஸ் தான். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்கூலில் அந்த வருஷத்துக்கான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க, என்னென்ன எக்ஸாம்ஸ் வச்சாங்க, பசங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாங்க, அதில் யாரெல்லாம் வின் பண்ணாங்க, அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறது, ரேங்க்கில் யார் ஃபஸ்ட் ரேங்க் வந்தாங்க, ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே அவங்கள கௌரவிக்கும் விதமாக சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. அவங்க குழந்தைங்கள பற்றி நல்லாவே பேசியிருந்தாங்க. குழந்தைங்கள்ட்ட நம்ம என்ன கற்றுக்கணும், குழந்தைங்க இப்போ எப்படி இருக்காங்க, குழந்தைங்கள எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சூப்பராக பேசினாங்க. பாரிடை 5 பரந்தாய் போற்றி, நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி. நம்மளோட பஞ்சபூதங்களோட டான்ஸ் முடிஞ்சதும் அடுத்து குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய குறவர்கள் அவங்களோட டான்ஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஆடும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்து பசங்க பாட்டு கிளாஸ் கற்றுப்பாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க. இது காடு சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய விலங்குகள் பற்றின ஒரு குட்டி கதை, பஞ்சதந்திர கதைகள் மாதிரி இது ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. இது சூப்பராக இருந்துச்சு. இந்த குழந்தைங்களோட பாவனை, ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டான்ஸும் ஐயோ முடிய போகுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வரக்கூடிய நடனம் என்னென்னா, குட்டி பறவைகளும் மயில்களும் பஞ்சவர்ண கிளிகளும் அதோட குட்டி குஞ்சுகளும் விளையாடக்கூடியது, ஆடக்கூடிய ஒரு நடனம் தான்.
இப்போ குட்டி பசங்க வந்து கடல்வாழ் மக்களாகவும் கடல்வாழ் விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, கடல் குதிரை, அக்டோபஸ் அந்த மாதிரியும் வந்து வேடம் போட்டு ஆடுறாங்க. அந்த கடல் எஃபெக்ட்டுக்காக வந்து அந்த ப்ளூ கலர் சாரியுமே சூஸ் பண்ணி வேவ் மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். எல்லாமே நல்ல இமேஜினேஷன், நல்ல இன்னோவேட்டிவாகவும் பண்ணியிருக்கிறாங்க. கேரளத்து மீனவர்களோட வாழ்வியல் முறை தான் இந்த நடனம். அடுத்து நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது அச்சுவோட டான்ஸ்க்காக தாங்க. இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கடல்வாழ் மக்கள் போலவே அச்சுவும் வந்து அந்த வேஷம் போட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. நாங்கள் தான் அந்த வேஷம் எல்லாமே போட்டு விட்டோம். அதாவது ரொம்ப சூப்பராக ஆடணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. அவங்க ட்ரை பண்ணால் கூட போதும். ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஒரு பார்ட்டிசிபேஷன். எப்பவுமே எதுலேயுமே கலந்துக்காமல் எட்டக்கு நின்று வேடிக்கை பார்க்குறத விட பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ளே இருந்தாவே போதும் எனக்கு. அதில் வெற்றி தோல்வியெலாம் கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா அது போதும். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து ஜாப்பனீஸோட டான்ஸு. அடுத்து இது வந்து பஞ்சதந்திரம், அதை பேஸ் பண்ண ஆனுவல் டே தானே. அதனால் 5 பேரை வச்சு 5 தலை நாகம் போல் வந்து டான்ஸ் ஆடினாங்க. அடுத்து பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு டான்ஸ்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸுங்க கல்யாண சமையல் சாதம். நான் அதை ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பசங்க ரொம்ப க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸ் என்னவோ மைல்டாக தான் இருந்தது, ஆனால் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த சாங்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. பஞ்சாபி கேர்ள்ஸ் வந்து ஆடிட்டாங்க. அடுத்து பஞ்சாபிலேருந்து நம்ம சிங்ஸ்லாம் வந்து ஆடினா எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாங். The five elements and is considered pure. So when diyas are lit, it purifies the energy. உணர்த்த அருள் பெரும் சோதி காச வள்ளலார் வண்ண வண்ண தீபம் ஒளியேந்தி நம் மனதில் ஒளியேற்ற நடனமாடி வருகின்றனர் நம் அடுத்து நான் ரொம்ப அவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது கடைசி டான்ஸுக்கு டான்ஸு ஆதிஷாவோட டான்ஸுங்க. தீபங்கள் பற்றி பேசினாங்க. டான்ஸும் சூப்பராக ஆடினாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இவ்வளவும் பார்த்துட்டோம். அதுக்கு என்ன, நம்ம ட்ரெடிஷ்னல் நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட தமிழரோட வாழ்வியலை உணர்த்தும் விதமாக மண்பானை வச்சும் நம்மளோட ஏற்கலப்பைகள் வச்சும் மழையை பற்றி ரசித்து பாடிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் கேட்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. நம் தமிழ் கலாச்சாரம், நம் தமிழரோட பாரம்பரியம் இதெல்லாம் பேசும்போதும் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா அப்படின்னு கேட்கும்போதும் ஒரு கர்வம் எப்போதும் என் மனசில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்துச்சு.
எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஒற்றுமையாக ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பேரண்ட்ஸு கிட்ஸு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே சேஃபாக ஹேண்டில் பண்ணாங்க. எல்லா ஈவெண்ட்டுமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. பசங்களோட ஈவெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே ஃபுட் கோர்ட் போயிட்டு பசங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போது அவ்வளோவா க்ரௌட் இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஆனுவல் டே ஹாலை விட இங்கே ஃபுட் கோர்ட்டில் தான் பயங்கர க்ரௌடு இருந்துச்சு. இப்போது ஓகே, நாங்கள் நல்லா இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அது ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் அங்கே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.